ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலேட்டரோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டரை பற்றி பார்த்துடலாம். கால்குலேட்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸ் ரிலேட்டடான சம் ஆப்ரேஷன்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. இப்போது கால்குலேட்டரோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. கால்குலேட்டரில் என்னடா டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா பேசிக்கு சயின்டிஃபிக்கை தவிர்த்து இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு லைனாக பார்க்கலாம் வாங்க. பேசிக் கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டரை நம்ம ரொம்பவே பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரை பேசிக்கை தாண்டி இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும், லாக் இருக்கும், எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கும், இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரை நம்ம எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டில் இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கிராஃபிங் கால்குலேட்டர். கிராஃபிங் கால்குலேட்டர் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி இந்த கால்குலேட்டர்லேயே கிராஃப்ஸ் எல்லாமே வரும். அண்ட் நம்ம அது விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் கால்குலேட்டர். இந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் எந்த ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா லைக் லோன் பேமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் கால்குலேட்டர். ப்ரோக்ராமிங் கால்குலேட்டர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் யூஸ் ஆகுது. லைக் ப்ரோக்ராம்ஸை கோட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடான கால்குலேஷன்ஸை கன்வர்ஷன்ஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கால்குலேட்டர் அங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேட்டர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேட்டரில் நம்ம என்னெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லைக் மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பிரிண்டர் கால்குலேட்டர். பிரிண்டர் கால்குலேட்டர் ஒரு பிரிண்டர் மாதிரி தான் யூஸ் ஆகுது. லைக் நம்ம சால்வ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹார்ட் காப்பியாக வேணும் அப்படின்னும் போது நம்ம இந்த பிரிண்டர் கால்குலேட்டரை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆன்லைன் கால்குலேட்டர். ஆன்லைன் கால்குலேட்டர் அப்படின்னா இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஏஜ், பிஎம்ஐ, மெஷர்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இப்போ ஆன்லைன்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்டரோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான சிம்பிள் திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.